டிவோட்டி நேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்ங்க அஷ்டம சனியில் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு நடக்க போகுதுனாங்க. ஒருத்தங்க பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டு தண்ணி தாகத்துக்காக தேடி 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 அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மயக்கம் வர்ற சூழ்நிலையில் அப்படியே ஒரு க்ரீனிஷாக இருக்க ஒரு சோலை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபால்ஸை பார்க்குறாங்க. எப்படி இருக்குங்க, அப்படியே மனசு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தாருன்னா நடக்க போகுதுங்க. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம். எதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும், எதெல்லாம் நெகட்டிவாக நடக்கும் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாங்க. என்ன மாதிரியான பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தில் நடக்கிறதுல ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த காரியம் இப்போ உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிங்கன்னா சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்குது. கடன் சுமை, ஏகப்பட்ட கடன் சுமை இல்லாத சிம்மராசிக்காரங்க, அதுவும் குறிப்பாக இந்த 1.5 வருஷத்தில் கடன் சுமை இல்லாத சிம்மராசிக்காரங்களை பார்க்குறதே அபூர்வம், ரொம்ப ரேரு. இப்போ அந்த கடன் சுமையை தீர்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்து நீங்கள் திட்டம் போட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கடனை இப்போ நீங்கள் கட்டாயம் குறைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து ரிசர்ச் ஃபீல்டில் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். இன்சூரன்ஸு, டேக்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, சட்டத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை லா படிப்புக்காக நான் காத்துட்ருக்கேன், எனக்கு ஒரு நல்ல காலேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மன உறுதி இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் பாருங்கள், மறைமுகமான பிரச்சனை, பனி போர் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க, அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதையும் இப்போ உட்காந்து பேசி சுமூகமாக மாற்றிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள். என்ன மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வருங்க. அதை திட்டம் போட்டு பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம். உடல்நிலையில் அப்பப்போ சில சோர்வு வருங்க, சில தொந்தரவுகள் வரும். உடனே போய் டாக்டரை பார்த்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கூட்டுத்தொழிலில் பண விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளோட கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. கோவத்தில் சனி உங்களுக்கு 2ஆம் இடத்தை வக்ரமாகி பார்க்குறாருங்க. அப்போ பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். இல்லைன்னா தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுட்டு அதன் மூலிமா ஏண்டா இப்படி நம்ம பேசணும், எதனால் இப்படி பேசணும், நம்ம பேசாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டாம். அப்போ நீங்கள் பேசும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பேசுகிறது நல்லது. அதுவும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பேச்சு துறையில் இருக்கிறவங்களும் நம்ம கவனமாக பேசிக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் பேட்டிலாம் கொடுக்கும்போது என்ன மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை ரிகர்சல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். பேச்சில் ரொம்ப 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 சிம்மராசிக்காரங்க இந்த சமயத்தில் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கண்காணிப்பு.
குழந்தைகள் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்கும் போதும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது, குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலிச்சுட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் தொழில் எந்த தடங்களும் இல்லாமல் சூப்பராக நடக்கும். சரி, சனி வக்ரமாக இல்லைங்க என்னோட ஜாதகத்தில் அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட முடிவுகளை இந்த 138 நாள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. புதுசாக எதுவும் முடிவு எடுக்க வேணாம். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடன் வாங்கணும், இந்த மாதிரியான அமைப்பை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இந்த சமயத்தில். ஓகே, இப்போ பெண்களாகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்கள் கட்டாயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணுங்க. குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து பேசி உட்காந்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் மனசில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தெல்லாம் இப்போ கோவமாக வார்த்தையாக வெளியே கொண்டு வந்துடாதீங்க. அது தேவையில்லாமல் உங்களுக்கு மனசஞ்சலத்தை அதிகப்படுத்திடும். வயதானவர்கள் குடும்பத்தோட நிறைய நேரம் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அமைப்புகள் கிடைக்கும். பேரம்பேத்திகள் உங்ககிட்ட உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. சரி, பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வழிபாடு பண்ணுறது, தினமுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்புங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரியனையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. வயதான ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தை இது சாதகமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரு, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, உங்களுக்கு சனி தசை நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா செய்யணுங்க. உங்களுக்கு ஜோதிட சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.